அனைவருக்கும் வணக்கம். கவிஞர் புனித ஜோதி அவர்கள் எழுதிய மௌனக்கூத்து தொகுப்பிலிருந்து 2 கவிதை. தலைப்பு குற்றவாளியற்ற வரலாறு. பசியை தூக்கி கொண்டு ஓட முடியாத களைப்புற்ற நாயின் நாக்கை ஒத்திருந்தது. எச்சில் வைத்த தண்ணீரை சிறு குழந்தை எப்போது ஊற்றும் பசியார காத்திருந்த வெம்மை புதைந்த மணல் வயிற்றை தாங்கியிருந்தது. தட்டி பறித்து குத்தி பிளந்து திருடி உண்டுவிடும் அபாயத்தை அவனின் உடலின் வேர்வையில் எழுதி கொண்டிருந்தது. அப்படியான ஒரு சமயத்தில்தான் யாரோ ஒருவரின் உணவு பந்தியில் மூலையில் அமருகிறான். அவனை அப்படியே விட்டுவிடுங்கள். 2வது கவிதை. தலைப்பு ஆயுத பூஜை. இருள் கொஞ்சம் கொஞ்சமாய் இறங்கிக் கொண்டிருந்தது. இதுவரை சேமித்து வைத்த பொறுமலை கொட்டி தீர்த்துவிட எத்தனித்தது. கொண்டாட்டத்தின் முடிவில் கழிக்கப்பட்டிருந்தன சாலை எங்கும் கண் திருஷ்டிகள். இரத்தம் கக்கி நைந்து கிடந்தன சிதறிய பூசணிக்காய்கள். குட்டி பூதத்தின் மண்டை ஓட்டை நசுக்கிய பரம திருப்தியில் அங்கும் இங்கும் வாகனங்கள். எதையாவது காவு கொடுத்து துரத்திவிட விரும்புகின்றோம் பீடைகளை எல்லாம். யாருக்கோ செய்த கடிப்பில் அலங்கோலமாய் மாறியது அத்தனை கண்களையும் உள்வாங்கிய சாலை. எதையும் பொருட்படுத்தாமல் சிதறிய பூசணைக்குள் காசுகளை சேகரித்து கொண்டிருந்தான். கண் திருஷ்டியெல்லாம் அவன் தேர்தலில் வேர்வைக்குள் ஓடி ஒளிந்து கொண்டன. நன்றி.